அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் என்னெல்லாம் சமைச்சு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? சூப்பர். என்ன சமைக்க போறோம் மேம்? தடபுடலா இருக்கு இன்கிரிடென்ட்லாம். இன்னைக்கு பண்ண போறது மருந்து குழம்பு. அது என்னன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, அரிசி திப்பிலி வச்சு ஒரு மருந்து குழம்பு. இன்னைக்கு ஃபுல்லா மெடிசனல் இதுலயே போறோம். சும்மா அதேதான். எப்ப பாரு ஸ்வீட்டா சாப்பிட்டா அப்படி சாப்பிடணும். அது அடுத்தது கொட்டு ரசம்னு. கொட்டு ரசம்னா என்னன்னா, இது முன்னாடி எல்லாம் எல்லாம் இதுக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு அப்படியே வச்சிடலாம். அள்ளி போட்ட ரசம்னு சொல்லுவாங்க, கொட்டு ரசம்னு சொல்லலாம். அது தேர்டா இருக்கிறது பரங்கிக்காய் பால் கூட்டு. பால் கூட்டு. ஓகேவா? இது ஒரு காம்போ மீல். தெரிஞ்சிச்சு. பண்ண ஆரம்பிக்கலாமா? என்ன மேம் ஃபர்ஸ்ட் செய்யலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையா சுக்கு அண்ட் திப்பிலி இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே. சுக்கு குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சுக்கு, அரிசி திப்பிலி, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு, நல்லெண்ணெய், கடுகு, தனியா, வரமிளகாய், சீரகம், வெல்லம், புளிக்கரைச்சல், வெங்காயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், சாம்பார் வெங்காயம், உப்பு.
எல்லாம் அள்ளி போட்டதுதான். ஓகே. ரசத்தையும் கொதிக்க விட்டுடலாமா? ஓகே. அள்ளி போட்ட ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பெருங்காயத்தூள், புளி, துவரம்பருப்பு, தக்காளி, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள், மிளகு, சீரகம், கடுகு, நெய். கடைசியா தான் நெய். ஊருக்கு முன்னாடி எடுத்து வச்சேன்ல, இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு நெய் பிடிக்கும், எனக்கு நெய்யிலேயே ரசம் வைக்க முடியுமா? சரி, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இது எப்படி வாசனையா இருக்கு இல்ல? பெருங்காயப்பொடி, புளி கொடுங்க. இது பேர் அள்ளி போட்ட ரசம். எல்லாமே அப்படியே போட்டுருவோம் இதுல. ஸோ இதுக்கு கொஞ்சம் துவரம்பருப்பு. துவரம்பருப்பு நீங்க வேக வச்சுதான் ரசத்துக்கு போட்டு பார்த்துப்பீங்க. ஆமா. இது அப்படியே போடுறோம். ஓகே. தக்காளி, கருவேப்பிலை, உப்புப்பா. கொஞ்சமா மஞ்சப்பொடி. இது கொதிக்கட்டும்பா. ஓகே. இது அப்படியே ரெண்டும் கொதிக்கட்டும்பா, ஒரு 5 to 10 minutes. ஓகே. அதுக்கப்புறமா அடுத்தது பார்க்கலாம். ஓகேமா. ஸோ அப்போ இந்த ரசம்லாம் எங்கேயா வெளியே போயிட்டு வந்தாலும் இல்லை ரொம்ப வேலை இருக்கிற டைம் எல்லாத்தையும் அப்படியே போட்டு அப்படியே பண்றதுதான். ஆக்சுவலி குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. ஓகேம்மா. நல்லா திக்கா வந்துருச்சு. திக்கா எடுத்து பாருங்க. நம்ம எவ்வளவு தண்ணியா இது பண்ணி விட்டோம். இதுல வந்து கொஞ்சோண்டு இப்போ வெல்லம் சேர்த்தோம்னா இதோட எண்டிங் இது முடிஞ்சுது. அவ்வளவுதான். இப்ப ரசத்துக்கு நம்ம வந்து இன்னும் ஒன்று ஃபைனலா பண்றதுக்கு இருக்கு. மிளகும் ஜீரகம் ஃப்ரெஷ்ஷா பொடி பண்ணி போடணும். ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகு போடுறேன். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு நல்லா வெல்லம் இல்லாமல் சேர்ந்து கொதிச்சு கெட்டியா எடுத்துப்பா. இந்த எடுத்து வச்சிடலாம். அடுப்பு அணைச்சிடுறேன். இப்போ ரசம் பார்த்துக்கலாம். ரசத்துல வந்து பருப்பு இப்படிதான் இருக்கும். நீங்க நார்மலா பருப்பு ஜலம் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பார்க்க முடியாது. பருப்பு இப்படியே தான் இருக்கும். இந்த ரசத்துக்கு பேரே அள்ளி போட்ட ரசம்ன்றதுனால அப்படியே
பரங்கிக்காய் பால் கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பரங்கிக்காய், தேங்காய் துருவல், பால், பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய், கடுகு, வரமிளகாய், கறிவேப்பிலை. பரங்கிக்காய் மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுன்னா கடகடன்னு ஆயிடும். ஓகே. ஆனா இதுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும். இதோட ஹைலைட்டே இந்த தேங்காய் எண்ணெயில தாளிச்சு கொட்டுறது தான். ஓகே. கடுகு கொடுங்கப்பா. மிளகா வத்தல்ப்பா. கருவேப்பிலை கொடுங்க. பரங்கிக்காய்ப்பா. இந்த டிஷ்க்கு தேவையான உப்புப்பா. வாட்டர் கொடுங்கம்மா. இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள இதுக்கு அரைச்சு விட வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். தேங்காய் கொடுங்கப்பா. இது எவ்வளவு தேங்காய் யூஸ் பண்றீங்களோ அவங்கவுங்க சௌகரியம். இது நம்ம ஒரு அரை முடி கிட்ட போட்டிருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா தண்ணி விட்டுரும். அரைச்சாச்சுப்பா. ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுமா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காயை போடலாம். இதுல கொஞ்சம் பால் ஆட் பண்ணணுமா. ஓகே. காய்ச்சின பால் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். பால் விட்டப்பறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே இதை அணைச்சுடலாம். ஒரு கொதி வாங்கிட்டு அணைச்சுடலாம். இதுல கொஞ்சம் வெல்லம் போடணும்.
செஞ்சாலே போதும்னு நினைக்கிறேன். அவ்வளவு சூப்பர்பா டேஸ்டா இருக்கு. சோ உண்மையிலே இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த காம்போ மீல் ஆஸ் யூஷுவல் போல கலக்கிட்டீங்க. சோ சுவை வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. தேங்க்யூடா. தேங்க்யூ சோ மச். சுக்கு குழம்பு செய்யும் முறை: வாணலியில் சுக்கு மற்றும் அரிசி திப்பிலியை நன்கு வறுத்தெடுத்துக் கொள்ளவும். பிறகு மற்றொரு வாணலியில் தனியா, மிளகு, வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நன்கு வறுத்துக் கொள்ளவும். அதில் சீரகம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அதனுடன் வறுத்த சுக்கையும் அரிசி திப்பிலையையும் சேர்த்து ஆறவிட்டு அரைத்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், புளி கரைச்சல், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட வேண்டும். 10 நிமிடம் கொதித்ததும் அதில் அரைத்து வைத்த பொடியை சேர்த்து 5 நிமிடம் கொதிக்க விட்டு வெல்லம் சேர்த்து இறக்கினால் சுவையான ஆரோக்கியமான சுக்கு குழம்பு தயார். அள்ளி போட்ட ரசம் செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் பெருங்காயத்தூள், புளி, துவரம்பருப்பு, தக்காளி, கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க விட வேண்டும். பிறகு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம் சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ள வேண்டும். அரைத்த பொடியை ரசத்தில் சேர்த்து கொத்தமல்லி தூவி மற்றொரு வாணலியில் நெய் ஊற்றி கடுகு, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து ரசத்தை பரிமாறினால் அருமையான அள்ளி போட்ட ரசம் தயார். பரங்கிக்காய் பால் கூட்டு செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, மிளகாய் வத்தல், கறிவேப்பிலை, பரங்கிக்காய், தேவையான அளவு உப்பு, தண்ணீர் விட்டு வேக விட வேண்டும். பரங்கிக்காய் வேகுவதற்குள் மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ள வேண்டும். அரைத்த தேங்காய் விழுதை, பால், வெல்லம் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கினால் சுவையான பரங்கிக்காய் கூட்டு தயார். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் சூப்பர்பா அண்ட் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அடங்கக்கூடிய ஒரு சூப்பர்பான காம்போ மீல் வந்து தயார் பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.